பாக்ஸ் ப்ளீட்ஸ் அதுக்கான ஃபேப்ரிக் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் இன்டூ ப்ளீட் இன்டேக் ப்ளஸ் வெயிஸ்ட் ரவுண்ட். இதில் நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா வெயிஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை ப்ளீட். எத்தனை ப்ளீட்ஸ் நமக்கு விசிபிளாக தெரியுதோ அதுதான் ப்ளீட் ஃபேஸ். நான் இங்கே 2 இன்ச்சஸ்க்கு ப்ளீட்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். செகண்ட் மார்க்கிங்கை ஃபர்ஸ்ட் மார்க்கிங்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்க மார்க்கிங்கை அதுக்கு பின்னாடி இருக்க மார்க் மேலே ப்ளேஸ் பண்ணிட்டா ஒரு பாக்ஸ் ப்ளீட் நமக்கு கிடைச்சிரும். இப்போ நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்க ப்ளீட்டோட சைஸ் 2 இன்ச். இங்கே நான் ஸ்டிச் பண்ண போகிற ட்ரெஸ்ஸோட வெயிஸ்ட் ரவுண்ட் 11.5. 11.5 டிவைடட் பை ப்ளீட் ஃபேஸ் அதோட வேல்யூ 2. இப்போ டிவைட் பண்ணால் 5.75. இப்போ நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் என்ன வரும்னா 5.75. 5 ப்ளீட்ஸ் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. ப்ளீட் இன்டேக்னா என்னன்னா நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்க ப்ளீட்க்கு பின்னாடி இருக்க ஃபேப்ரிக். இந்த சைடு ஒரு 2 இன்ச், இந்த சைடு ஒரு 2 இன்ச். அப்போ டோட்டல் 4 இன்ச்சஸ் தான் ப்ளீட் இன்டேக். நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸும் ப்ளீட் இன்டேக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டு என்னோட வெயிஸ்ட் ரவுண்டை நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வேல்யூ தான் நமக்கு தேவையான ஃபேப்ரிக் மெஷர்மெண்ட். இந்த பாக்ஸ் ப்ளீட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு 2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ 36.5 இன்ச்சஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எனக்கு தேவைப்படுது. இந்த 36.5 இன்ச்சஸ் நான் ஃபேப்ரிக்ல நோட் பண்ணி இப்போ இந்த ஃபேப்ரிக்ல சென்டர் ஃபைன் பண்ணி நாச் கொடுத்துட்டு இந்த சென்டர்லேருந்து நம்ம 2 சைடும் ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொடுத்த ப்ளீட் சைஸ் 2 இன்ச்சஸ். மிட் பாயிண்ட்லேருந்து அந்த சைடு ஒரு 1 இன்ச், இந்த சைடு ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு சைடு கம்ப்ளீட்டாக ப்ளீட்ஸை 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் அதே மாதிரி 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு சைடு இருக்க ஃபேப்ரிக் ஃபுல்லாக பாக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி பின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு மீதி இருக்க ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு பாக்ஸ் ஸ்ப்ளிட் வச்சு பின் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கரெக்டாக 5 ப்ளீட்ஸ் நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 0.75 இருக்க ப்ளீட்ஸை தான் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வெயிஸ்ட் ரவுண்டும் கரெக்டாக இருக்கும். 1 இன்ச் சீம் அலவன்ஸ், அந்த பக்கமும் 1 இன்ச் சீம் அலவன்ஸ். நமக்கு எவ்வளோ இன்ச்சஸில் ப்ளீட் ஃபேஸ் வேணுமோ அந்த வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி டோட்டல் ஃபேப்ரிக் கால்குலேட் பண்ணிக்கலாம்.